நீங்கள் பெரியார் கொள்கையை கடைப்பிடிக்கிறோம்னா எப்படி ஜாதி கட்சியை எப்படி அங்கீகரிக்கிறீங்க? எப்படி ஜாதி கட்சிக்கு சீட்டு கொடுத்தீங்க? முதல்ல நீ ஒரு அமைப்பை தனியாக வச்சுட்டு சீமான் சீரும் அமைப்பு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு எங்கேயாவது சமூக சேவைகள் அப்படி பண்ணலாம். விஜய் பேசுறது அணில்ங்கிறது, அணிலா நீங்கள் யார்? இப்போ இவர் திட்டதாரு யார்? எழுதா திட்டினாரு, கலைஞராக திட்டினாரு, ஸ்டாலின் திட்டுறாரு, உதயநிதி திட்டுறாரு. தோனி நீங்கள் கூத்தாடி சொல்லலையா எம்ஜிஆரை? அப்போ தோனி கரெக்டாக இருந்துச்சா? மலையாளி சொல்லலையா? அப்போ தோனி கரெக்டாக இருந்துச்சா உங்களுக்கு? பெண்கள் எல்லாருமே அம்மா 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 சார். எல்லா ஆம்பளையும் அப்பா சொல்ல மாட்டோம். எப்படி நீங்கள் அப்பா சொல்லிட்டு காசுப்பட்டீங்க? அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் குறித்து பேச நம்மிடையே இணைந்திருக்கிறார் இயக்குனர் பேரரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குங்க சார். சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் 13 நாட்களாக இரவு பகல் மழை வெயில் பார்க்காது போராடிட்டு வந்தாங்க. தனியார் மயமாகக்கூடாது தூய்மை பணியை அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. இந்த போராட்டத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது ஒரு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கும்போது நம்ம ஒட்டுமொத்த மக்களும் ஆதரிக்க வேண்டியவங்க. நம்ம மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா தூய்மை பணிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம அவங்க கூட ஒருத்தர் கூட ஒரு நாள் நம்ம பயணம் செய்யணும். காலிலேருந்து அவங்க எப்படி குப்பை அள்ளுறாங்க, எங்கேயும் குப்பை கொட்டுறாங்க, அப்படி ஒரு நாள் போனால் தெரியும் அவங்களுடைய கஷ்டமும் வேதனையும். அப்போ அவங்க போகிற அளவுக்கு வந்ததே தப்பு, கஷ்டம். அவங்க போகிற அளவுக்கு இன்றைக்கி இது இந்த அந்த இதை கவர்மெண்ட் அந்தளவுக்கு விட்டதுலே அந்த நிலம் வந்ததுக்கு காரணம் தப்பு தான், கஷ்டம். இன்னொன்று, இது இத்தனை நாள் விட்டு ஒரு 2 வாரம் அவங்கள உட்கார வச்சு நைட்டில் போய் அவங்கள அக்யூஸ்ட் மாதிரி அடித்து இழுத்து கொண்டு போனது, இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன சமாதானம் பேசினீங்க, என்ன பஞ்சாயத்து பேசினீங்க, அதுக்கப்புறம் 4 ஆளை வச்சு ஓகே முதல்வரையா வாழ்க அப்படின்னு சொல்கிறதுலாம் பேரணி நடத்தினாங்க. தூய்மை பணியாளர் அதெல்லாம் ஒரு நாடகங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியும். 13 நாள் ஏன் உட்கார வச்சு? ஒரு நாளாவது கூப்பிட்டு பேசுனீங்களா? அரசாங்கம் எதுக்கு இருக்கு? இல்லை, பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்கிறாங்களே. சேகர் பாபு, பிரியா, கேஎன்ஆர் கூட சொல்கிறாரு. பேச்சுவார்த்தை நடந்தால் இவங்க சொல்லுவாங்கல்ல, கூப்பிட்டு பேசணும் சொல்லுவாங்களே, ஏன் சொல்ல? அவங்க பேச்சுவார்த்தைங்கிறது பேசிட்டே இருக்கிறது இல்லை சார். அவங்க என்ன கேட்டாங்க? தனியார் மயம் ஆக்காதேங்கிறாங்க. ஓகே, அப்போது சில விஷயங்கள்லாம் எது தனியார் இருக்குன்னு சிலது இருக்கும். நீங்கள் தூய்மை பணியாளர்களில் போய் தனியார் மயமாக்குனா அது எங்கேயும் நிற்கும். அவங்க யாருக்கும் அடிமையாவாங்க. அரசாங்க ஊழியராக இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும். நாளைக்கு ஒரு போனஸ் கேட்குறதுக்கோ, நாளைக்கு ஒரு சம்பளத்தை உயர்த்தி கேட்குறதுக்கோ எதுக்கு ஒரு உரிமை இருக்கும் சார். எங்களுக்கு இந்த சலுகைகள் கொடுங்க, எங்கள் பசங்களுக்கு இந்த சலுகைகள் கொடுங்க, இருக்குங்கள? தனியார் மயமாக்கிட்டா அவங்க அடிமையாக சொல்ல. நீங்கள் அவங்க எங்கே சார் போவாங்க? நாளைக்கு தனியாரில் ஏதோ பிரச்சனைனா எங்கே சார் போவாங்க? அது தனியார் மயமாக்குவதில்லை, தூய்மை பணியாளர்களை அடிமையாக்குவது. அது நம்ம குழந்தை நம்ம வளர்க்குறதுக்கும் நம்ம எங்கே ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதும் ஒன்றா? ஹாஸ்டலில் வளர்க்குறதும் கூட வச்சு நம்ம நல்லது கெட்டதை பண்ணி வளர்க்குறதும் ஒன்றா இருமா சார்? அப்போ தூய்மை பணியாளர்களுங்கிறது நம்ம அரவணைக்கணும். உங்களை 10 நாள் 15 நாள் உட்கார வச்சு டிவி நியூஸில் அவங்க வரவழைச்சது ரொம்ப ஒரு அபத்தம். அது கவர்மெண்ட் வீக்கு தாங்க. நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. மருத்துவ செலவு, இன்சூரன்ஸ், குழந்தைகள் படிப்பு செலவு நிறையா. அதுக்கு பிறகு மிகப்பெரிய சலுகைகள் அறிவிச்சாங்க. அது ஈடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ஓகே, தனியார் மயமாக்க கூட சொல்கிறாங்க. கூப்பிட்டு ஓகே, உங்களுக்கு தோணுங்களா சார் தூய்மை பணியாளர்களில் அந்த தூய்மை பணியை அதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் விட்டு தனியார் வாக்குன்னு சரியாக போடுது அவங்களுக்கு? நாளைக்கு உங்கள் வீட்டு சைடில் உள்ள குப்பையோ எங்கள் வீட்டு சைடில் குப்பையோ சரியாக இல்லைன்னா
நம்ம வந்து கவர்மெண்ட்டுன்னா நம்ம வந்து புகார் கொடுப்போம். கவர்மெண்ட்டை எதிர்த்து கேட்குறதில்ல, அது உரிமை. எங்கள் தண்ணி தேங்கி நிற்குது, எங்கள் தெருவில் மழை வச்சு தண்ணி ஒரு வாரம் தண்ணி தேங்கி நிற்குது அப்படின்னா அப்போ நம்ம கவர்மெண்ட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தனியார்கிட்ட போய் எப்படி ஒன்று கேட்க முடியும்? அது சர்வாதிகாரம் மாறாது. அப்போ சில இடங்களில் நான் சரி ரேஷன் கடையே தனியார் ஆக்கி விடுங்க இருக்குங்கிறேன். ரேஷன் கடை இருக்குல்ல, அது தனியார் ஆக்கிடுங்க. 100 நாள் வேலை திட்டம் இருக்குங்களா, அது என்ன வேலை வைக்கிறாங்க மக்கள்? கிராமங்களில் இந்த கிராம மக்களை நல்லா உழைக்கிற மக்களை சோம்பேறி ஆக்குனதே இந்த 100 நாள் வேலை திட்டம் தான். அதே என் கவர்மெண்ட் பண்ணுது. வேலையே இல்லாமல் ஒரு நாள் வேலை இல்லை, ஆனால் 100 நாள் வேலை திட்டம். இதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு. அப்போ எதுக்கெல்லாம் கவர்மெண்ட் இருக்கக்கூடாதோ அதுக்கெலாம் வந்து கவர்மெண்ட் பண்ணுது. தூய்மை பணியாளர்லாம் கவர்மெண்ட்டு அரவணைக்கு அவங்களோட அரவணைப்பில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால் அவங்க கேட்குறா தானே, சலுகையில் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, சம்பளம் கேட்குறீங்களா, இவ்வளோ முடியாது, இவ்வளோ வாங்கிக்கிறீங்க. எப்பவுமே எங்கேயுமே அவங்க கேட்க சம்பளத்தை எங்கேயுமே அரசாங்கம் கொடுத்ததில்லை. ஆசிரியர்கள் அது வேறு கதை. இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிறது ஆசிரியர்கள் தான். அது கலைஞர் பண்ண வேலை. ஆரம்பத்துலேருந்தே ஆசிரியர் மேலே ஒரு இது இருக்கும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அப்போல்லாம் தேர்தலில் நடத்துறது அவங்க தான். கிராமங்கள் எல்லாத்துக்குமே தேர்தலேருந்து ஓட்டு ஸ்லிப்பு கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலையும் வைப்பாங்க. அப்போ அந்த தேர்தல் கடத்தில் இருக்கவங்க ஆசிரியர் இருக்கவங்க அவங்களுக்கு கைக்கில் போட்டவங்க தான் டோட்டலாக அந்த அவங்க சம்பளத்தை ஏற்றி. இன்றைக்கி ஆசிரியர்கள் வந்து நான் படிக்கிற காலம் 30 வருஷம் வச்சுக்கலாம். அப்போலாம் எனக்கு தெரியும் 350 ரூபா 500 சம்பளம். அது இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி சம்பளம் எவ்வளோ? இன்றைக்கி குறைஞ்சது 50,000 வரும் எலிமெண்ட்ரி ஸ்கூலு ஹெட் மாஸ்டர்லாம். இதெல்லாம் இங்கே அங்கே மட்டும் இப்படி இங்கே ஏற்றிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா வரும்போது தான் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா கலைஞர் வளர்த்து விட்டதில் அவங்க போராட்டம் பண்ணாங்க. அப்போது ஜெயலலிதா தான் கணக்கு சொன்னாங்க. இந்த அரசாங்கத்தோட வரி பணத்தில், அரசாங்கத்துக்கு வர்ற வருமானத்தில் இத்தனை % ஆசிரியருக்கு போய்ட்டு கணக்கு கட்டினாங்க. மிச்சம் இருக்கு நாங்கள் அரசாங்கம் நடத்திக்கிருக்கோம், இதையும் ஆசிரியருக்கு கொடுத்துட்டோம்னா அரசாங்கம் நடத்துருக்கு. அவங்க புள்ளி விவரத்தோட அரசு ஆசிரியருக்கு எவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லணும். நீங்கள் தூய்மை பணியாளர்கள் இப்போ 5000 கூட கேட்குறாங்கன்னா முடியாது, இவ்வளோ வாங்கிக்கிறங்க, இப்போ 3 ரூபா கூட்டுறோம், 2 ரூபா கூட்டுறோம், இது பேசினா எல்லாம் வரும் சார். பேசவே மாட்டோம்னா எப்படி வருது? ஆனால் தூய்மை பணியாளர்கள் வந்து 13 நாள் அவங்கள போராட வச்சது இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது சொல்லலாம், வீழ்ச்சி. ஏன்னா ஏன் வீழ்ச்சின்னா எல்லா அரசியலையும் உள்ள வந்துட்டாங்க, அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அரசியல் அப்படி தான். ஒரு ஆளும் கட்சி ஒன்று ஒதுக்குச்சுன்னா மற்ற எல்லா எதிர்கட்சியும் வந்து கூடி தோலை தூக்கிடுவாங்க. ஆனால் அவங்க ஆளும்போது இதே கதை தான் வரும். கண்டிப்பாக அது வராமல் பார்த்துக்கணும். சமீபத்தில் கவின் ஆணவ படுகொலை வந்து இந்தியாவே உழுக்குச்சு. முதல்வர் கூட நேரில் போய் பார்க்கணும், பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக நடந்து வர ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றணும் மிகப்பெரிய கருத்தங்கள் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்னமும் ஆணவ கொலை நடந்துக்கிட்டுங்கிறது நம்ம ஜாதியை ஒழிச்சிட்டோம், நம்ம ஜாதி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிட்டோம் அப்படி சொல்கிறதில்ல. அது மிகப்பெரிய பொய் ஆயிடுது. ஃபஸ்ட்டு எங்கள் ஆட்சியில் மத சார்பு இல்லை, ஜாதி வேறுபாடு இல்லை, ஜாதி பிரச்சனை இல்லை, எத்தனை முழக்கம் வருங்க. அப்படி ஆணவப்படுகொலை நடக்குது. ஜாதி பெரியாருக்கு அப்புறம் பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வாதமாக பெரியார் வந்து தான் எங்களை படிக்க வச்சார், பெரியார் தான் ஜாதியை ஒழிச்சிட்டாரு. ஓகே, நான் கேட்குறது பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்துச்சு, எல்லா ஜாதி இருந்துச்சு, ஜாதி அமைப்புகளோடு இருக்கலாம். ஜாதி கட்சி இருந்துச்சா? பெரியார் இருக்கும்போது ஜாதி கட்சி இருந்துச்சா? இந்த ஜாதி கட்சிக்கு இவர் தலைவர்னு இருந்துச்சா? இல்லை, பேருக்கு பின்னால் ஜாதி இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்குது. அதுவே மிகப்பெரிய புரட்சி. அவர் பேச தான் முடியும் எல்லா இடத்துலையும். இல்லை, அப்போ நீங்கள் பெரியார் கொள்கையை கடைப்பிடிக்கிறோம்னா எப்படி ஜாதி கட்சியை எப்படி நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க? எப்படி ஜாதி கட்சிக்கு சீட்டு கொடுத்தீங்க? முதல்ல இந்த ஜாதிக்கு இத்தனை சீட்டு, இந்த ஜாதிக்கு இத்தனை சீட்டுன்னு கொடுத்தது யார் தமிழ்நாட்டில்? அப்படின்னு ஆசிரியர் நீங்கள்
கட்சி ஓட்டுக்காக பண்ணிட்டீங்க பிரச்சனை பெரியார் பேசக்கூடாது. நாங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றோம்னு இங்கே பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு அப்படி பெரியார் கொள்கையை பின்பற்றுறதா நீங்கள் ஜாதி பார்த்து சீட்டு கொடுக்கக்கூடாது. இந்த ஏரியாவில் இந்த ஜாதி அதிகமாக இருக்குது, இங்கே ஒரு 8 சீட்டை கொடு. இந்த ஏரியாவில் இந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்க, அந்த ஜாதிக்காரங்க சீட்டு கேட்குறான், கூட்டணி வைக்கிறான், அவங்களுக்கு ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கொடு. அரசியல்வாதி வந்து பெரியார் பேசாமல் கொடுத்தா பேச்சு வராது. நீங்கள் பெரியார் கொள்கை பெரியார் படத்தை போட்டுட்டு நாங்கள் பெரியார் வழி, அண்ணா வழி, கலைஞர் வழி, ஓகே கலைஞர் வழியில் தானே அந்த சீட்டை கொடுத்துக்கிறது. பெரியாரையும் பேசக்கூடாது, அண்ணா கூட பேசக்கூடாது. அண்ணாலாம் கரெக்டாக அந்த ஒரு ஆரம்பத்தில் அவரெல்லாம் கரெக்டாக தான் வந்தார். இன்னும் அவர் சீக்கிரம் இறந்துட்டார். அவங்க மாதிரி தலைவர் வந்து 10 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து 3 வருஷம் 3 முறை ஆண்டு இருந்தால் நாடு உருப்பிட்டுருக்கோம். நம்ம தமிழ்நாட்டோட நேரம் அந்த மாதிரி தலைவர் 1 வருஷத்தில் போயிட்டாங்க. காமராஜர் தோற்று போகிறாரு. நம்ம தமிழ்நாட்டோட நேரம் அது. சமீபத்தில் டிவிக்கு 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. 40 நிமிஷம் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. நிறைய பஞ்ச் டைலாக்ஸ் தான் இருந்தது. சிங்கக்கதை சொல்கிறாரு, பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, மதுரை தெற்கு நான் தான், கிழக்கு நான் தான், ஒரு கொள்கை ரீதியான மாநாடு இல்லை அப்படின்ட்டு நிறைய ட்ரால்ஸ் ஆச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது மதுரை கிழக்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய், மத்திய மதுரையில் விஜய் சொன்னார். அது என்னென்னா இதயத்தை எல்லாம் பழைய தலை சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன விதம் வேறே தவிர எம்ஜிஆர் பேசியிருக்கார். ஒரு தொகுதிக்கு வருவார், சிவகங்கை தொகுதிக்கு வருவார். அப்போ சிவகங்கையில் முருகானந்தமும் ஒரு எம்எல்ஏ நிற்பார். அங்கே என்ன பேசுவார் எம்ஜிஆர்? சிவகங்கை தொகுதியில் முருகானந்தம் நிற்கிறார், ஆனால் இங்கே நான் இருப்பதாகவே நினைத்துக்கொள்ள வேண்டும். இங்கே நான் தான் நிற்கிறேன், நான் இருப்பதாகத்தான் நினைத்து கொண்டு நீங்கள் ஓட்டு போட வேண்டும் அப்படிப்பாரு. ஒவ்வொரு மொழி விஜயா இருக்கணும் அப்படிங்கிற அது கருத்து. அதான் இங்கே முருகானந்தம் ஒரு இருக்கலாம், ஆனந்தம் ஒரு நிற்கலாம், யாரும் நிற்கலாம். ஆனால் அவங்கள பார்க்காதீங்க, விஜயா பாருங்க. எம்ஜிஆர் சொன்ன மாதிரி தான். என்னையா இப்போ எம்ஜி ராமச்சந்திரனா பாருங்கன்னார்ல, இங்கே விஜய் அது வேறு மாதிரி ஒரு இதை சொல்கிறார். கருத்து அதுதான். இங்கே யாருனாலும் நான் நிற்கிறதா நினச்சி ஓட்டு போடுங்க, இதான் மேட்ரு. இதை நீங்கள் இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் விஷயம்லாம் இல்லை. பேசுகிற விதம் தானே சார். நீங்கள் என்ன கருத்து சொல்கிறாரு பாருங்கள். நிற்க அது முடியுமா? ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் நிற்கலாம், மேக்ஸிமம் 3 தொகுதி நிற்கலாம், அவ்வளோதான் முடியும். ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க, எம்ஜிஆர் 2 தொகுதியில் நின்றுருக்காரு, கலைஞர் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. அது ஒரு சேஃப்டிக்கு. ஒன்றில் தான் கூட இதாக அவங்க முதலமைச்சர்ல கண்டிப்பாக அவங்க நிற்கிற தொழில் அவங்க தோத்துட்டு மற்ற எல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னொருத்த முதல்ல வந்தாங்க, அதுக்கு தலைமை பதவியே போயிடும். அரசு தெரியுமில்ல, எப்படா காத்துக்கிறப்பாங்க ஓய்க்கிறது. அப்போ அதுக்கு அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக யாராவது ஒரு 2 தொகுதி நிற்பாங்க. அதுக்கு இவர் 4 தொகுதி சொல்கிறாரு. கருத்தியில் நீங்கள் வந்து யார் வேட்பாளர்னாலும் விஜய் நிற்பார் நினைத்துக்கொள்ளணும் தான் அப்படி பொருள். நீங்கள் கிண்டல் பண்ணால் கிண்டல் பண்ணிங்க தானே. விஜய் அரசியலுக்கு வரக்கு முன்பு என்னுடைய தம்பி அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததுக்கு பிறகு விஜய் மீது மிகப்பெரிய விமர்சனம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சீமான் அவர்கள் அணிலு தாவாத அப்படின்ட்டு ரொம்ப மேடை பேச்சுகள் அநாகரிகமாக பேசிட்டு இருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அது அநாகரிகம் தான். ஏன்னா ஒரு சபையில் ஒரு அரசியல் தலைவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதிர இருக்காங்களோ தொண்டர்கள், அவங்க கைதட்டுக்கு மட்டுமே பேசக்கூடாது. நம்ம யாருக்காக அரசியல் வந்திருக்கோம்? எதில் 200 பேருக்கா? மக்களுக்காக வந்திருக்கோம். உங்கள் ரசிகருக்காகவோ உங்கள் தொண்டர்களுக்காகவோலாம் வரல. அப்படி இருக்கவங்க ரசிகன் வச்சுக்கலாம். நீ ஒரு அமைப்பை தனியாக வச்சுட்டு சீமான் சீரும் அமைப்பு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு எங்கேயாவது சமூக சேவைகள் அப்படி பண்ணலாம். அரசியலுக்கு வரங்கிறது யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க மக்களுக்கானவர்கள், மக்களின் ஆதரவை வேண்டுபவர்கள். அவங்க மக்கள் ஓட்டு போட்டால் தான் நீ ஜெயிக்க முடியும். அப்போது நம்ம மேடையில் பேசும்போது சும்மா எதிர இருக்க ஒரு 200 பேர் கைத்தட்டுக்கா பேசிட்டே கூடாது. நம்ம இப்படி பேசுகிறது மக்கள் ரசிப்பாங்களா? மக்களுக்கு பிடிக்குமா? நம்ம இப்படி பேசுகிற மக்கள் ஒருவேளை வெறுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் எங்கேயோ கேட்க போகிற அந்த மக்கள் மனநிலைக்கு தான் நம்ம பேசணும். தவிர அரசியல்வாதிகள் நீ சும்மா கைதட்டினா விசிலடிக்கிறாங்க பேசிட்டா அந்த நேரத்தில் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும்,
பேசுகிற அரசியல் சந்தோஷமாக இருக்கும். சீமானோட இளைஞர்கள் ஓட்டு விஜய்க்கு போயிருன்னு பயத்தால் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இருக்கலாம். இங்கே யார் ஓட்டு இப்போ மாறும் தெரியாது. ஆனால் ஒன்று, கொள்கை ரீதியாக என் தம்பிகள் கொள்கை ரீதினா அவன் டக்குன்னு இன்னொருத்த வந்து இன்னும் மாறுறதான் கொள்கை. அப்போது ஒரு கட்சியில் கொள்கை ரீதியாக இருக்குன்னா அடுத்து இன்னும் புதுசாக கட்சி ஆரம்பித்தாங்கன்னா நான் டக்குன்னு அங்கே போகிறதுங்கிறது என்ன கொள்கை இருக்குது. அப்போ அது கொள்கை இல்லை, கொள்கை அடிப்பில் அவங்க கூட ஆளுங்க இல்லை. அப்போது அவங்க வந்து அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேஸ் சீமான் வந்திருக்காரு, அடுத்து விஜய் வரும்போது அந்த கிரேஸ் அங்கே மாறும். அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்துட்டு எனக்கு சதவீதம் சொல்லக்கூடாதுங்க. இப்போ சொல்லக்கூடாது. அந்த பயம் இருக்கலாம். நான் சொல்கிறது சீமான் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், போல்டில் பேசக்கூடியவர். நீங்கள் அரசியல்வாதி எத்தனை வருஷம் பயணிச்சிருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளுமா பயணிச்சிருக்கீங்க, உங்களோட இலக்கு என்ன, கொள்கைங்கிறீங்களே அந்த கொள்கை என்ன? ஓகே, அவங்க ரசிகர்கள் வராங்க, ஓகே, ரசிக்கிறதாங்க கொள்கை. உங்கள் கொள்கை என்ன? விஜய் பின்னைக்கு நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்த விஜய் எஸ்சின்றதா கொள்கை? அவர் திட்டுறாங்க கொள்கை. அவர் பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சா? இல்லை தெரியல, வந்தால் தான் தெரியும். அப்போ நாளைக்கு வரப்போகிற ஒருத்தருக்காக நீங்கள் கொண்டு கொடுத்துருக்கீங்க, அவரை ஆண்டுக்கு இருக்கார். இப்போ இன்றைக்கி மக்கள் நிம்மதியாக இருக்காங்களா? நல்லாட்சி நடக்குதா? மக்கள் குறையில்லாமல் இருக்காங்களா? இன்றைக்கி ஆள்றது யார்? அவங்க ஆட்சியில் என்ன குறை, என்ன நிறை, அதை பேசுகிறதுக்கு தானே உங்களுடைய வேலை. சார், நான் வந்து இப்போ நீங்கள் நிற்கிறிய மல்யுத்தம், நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, நான் உங்கள் போய் சண்டை போடுவேன்னா நான் அடுத்த வாரம் அவரோட மோத போகிறோம், அடுத்து அவர் வந்து வர போராட்டம் நான் கூட்டத்தில் இறங்கி அவரு இன்னொரு சண்டை போடுவோம், இல்லை பைத்திய கருத்தணும். நீங்கள் சரியான அரசியல்வாதியாக இருந்தால் இன்றைக்கி என்ன நாட்டு நடப்பு, என்ன நாட்டில் கேடு நடக்குது, என்ன சரியில்லை, அப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுக்குறதும். இன்றைக்கி நீங்கள் ஏடிமை கூட எதிர்த்து கூட குரல் கொடுக்க முடியாது. அது என்ன, நீங்கள் அவங்க ஆட்சியில் இல்லை, எப்போ நடந்ததை சொல்லாமல் தவிர. இப்போ கரண்டில் என்ன பிரச்சனை? இந்த தூய்மை பணியாளர்கள் உட்காந்தாங்க, 2 பேரை உட்காந்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே அங்கே போகணும், நீங்கள் அங்கே கூட உட்காந்துருக்கணும். அதை தான் நீங்கள் பண்ணவே தவிர விஜய் பேசுகிறது அணில்ங்கிறது. அணிலா நீங்கள் யார்? நான் தூய்மை பணியாளர் சீமானவர்கள் சப்போர்ட் பண்ணார். இல்லை அது சொல்ல அது மாதிரி பண்ணணுங்கிறேன். நீங்கள் அங்கே போங்க. இந்த ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்களா, அங்கே போங்க. இதுதான் உங்களோட பணியாக இருக்குன்னு சொல்லணும். இன்றைக்கி நாட்டில் ஒரு என்ன விஷயம் நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அங்கே போய் நின்று சப்போர்ட்டாக இருங்க. அரசாங்கம் தப்பு பண்ணுதா தட்டி கேளுங்க. விஜய் சார் மாநாடு போகிறாரு, அவர் பண்ணாருன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் மாநாடு போடுறாரு, அவர் பார்த்துக்குவார். அதை போய் விமர்சனம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய திசை மாறி போச்சு, உங்களுக்கு கவனம் சிதைஞ்சிருச்சு, புது எதிரியாக உருவாயிட்டார். கவனம் சிதைஞ்சாலே முடிஞ்சு சார், வெற்றி இழந்துடும் சார். உங்களுக்கு கவனம் சரியாக போகுது. நீங்கள் எனக்கு வந்து திமுக தான் எதிரி, திமுக தான் நான் வந்து அவங்க எதிராக தான் நான் இருப்பேன், யார் கூட்டு தனிச்சது வீழ்த்தி காட்டுவேன் அப்படின்னா இதுதானே உங்களுடைய கவனமாக இருக்கணும். அப்போ விஜய் மாநாடு போகும்போது அங்கே கவனம் சிதைச்சுன்னா இங்கே எப்படி நீங்கள் களத்தில் நிற்பீங்க? அதனால் விஜய் சாரை பற்றி பேச சீமான் சாருக்கு வீக்கு தான். இன்னொன்று, சீமான் சார் இந்த மாதிரி எதிர்த்து பேசுறது ஆளு தமிழ்நாட்டில் யார்? ரஜினியை சீண்டினார், சொல்லாத வார்த்தை இல்லை, திட்டாத வார்த்தை இல்லை ரஜினி சார். ரஜினி சார் வரும்போது தான் இவருக்கு தமிழுங்கிற உணர்வு வருது. தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும்னார். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆடினாங்க, கலைஞர் ஆண்டார், ஸ்டாலினும் வந்தார். அப்போலாம் உங்களுக்கு மொழி பிரச்சனை வரல. ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போகிறதா நீங்கள் தமிழ்நாடு தமிழ் ஆள வேண்டும்ட்டு அந்த வாசகமே அப்போ தான் வருது. அப்புறம் கமல் வந்தார். அடுத்து இவருக்கு அடிக்கல வேறு எவனும் சினிமா கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. இப்போ இவர் திட்டது யார்? ஜெயலலிதா திட்டினார், கலைஞராக திட்டினார், ஸ்டாலின் திட்டுறாரு, உதயநிதி திட்டுறாரு. இவன் யாரும் எல்லாரும் திட்டிகிட்டே இருக்குதா கொள்கை? சீமான் சாரோட கொள்கை வந்து வரவங்களாம் திட்டிக்கிட்டு இருக்குது அவங்க கொள்கை. அது அப்படி போட்டோம் அப்படின்றது. 67, 77 மாதிரி ஒரு மாற்றம் நிகழும்னு சொல்கிறாரு. 20 வருஷமாக டிஎம்கே வந்து 47லேருந்து 67 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் 1000 மாநாடுகள் போடதான் சொல்லப்படுது. 2வது மாநாட்டிலே விஜய் ஒரு முதலமைச்சர் கனவு வந்து பழிக்குன்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்கு ஒன்று கன்ஃபார்ம், அவங்க ரசிகர்லாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க. எத்தனை ரசிகர் இருக்கான்னு கணக்கு எடுக்கணும். அப்போ அவங்க ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம். அதுதான் ஒரு அஸ்திவாரமே.
எப்படி இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு விஜயோட கொள்கை என்ன, விஜய் நாட்டுக்கு என்ன பண்ண போகிறாரு, விஜய்க்கு அந்த நாடாளுக்கு தகுதி இருக்கா, உலக அறிவு எல்லா அறிவும் அவருக்கு, அரசியல் அறிவு எல்லாமே அவருக்கு இருக்கா, அப்படிலாம் ஆராய மாட்டான். விஜய்க்கு ஆட்சி ஆரம்பிச்சிட்டா விஜய்க்கு என்ன சின்னன்னு பார்ப்பான், நேராக போவாங்க, விஜய் அந்த சின்னத்தில் போட்டு போட்டுருவாங்க. அவனுக்கு கொள்கை தேவையில்லை, விஜயோட முகம் தலைவன் தான் அவ்வளோதான். அதனால் அவங்க ஓட்டு நீங்கள் என்ன தான் விஜய் நீங்கள் அணில் குஞ்சு சொல்லுங்கள், என்ன வேணாலும் திட்டுங்க, யார் எல்லாம் மொத்த பேர் சேர்ந்து திட்டினா கூட அவருக்கு உள்ள ஓட்டு ரசிகர் ஓட்டு வந்துடும் கன்ஃபார்ம். மக்கள் நம்பிக்கை வரும். மக்களுக்கு நம்பிக்கை வரும்போது தான் அது வந்து அந்த அரசியல் அந்த அடிப்படை ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது கூடுதலாக வர்றதுக்கு பொதுமக்கள் ஓட்டு தான். அந்த பொதுமக்கள் ஓட்டு மக்களை விஜய் சாரை நம்பினா அது விழுவும். அது விழுவும் பட்சத்தில் அவருக்கு வந்து சிஎம் ஆகிறதா இல்லை எதிர்கட்சி ஆகிறதா இல்லை. இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையோட பனையூருக்கு தான் கூப்பிட்டு சந்திச்சாரு. இப்படி மக்கள் களத்துக்கே வராதவர் அது நடக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அது கொஞ்சம் மாற்றம் ஏற்படலாம். அது என்னென்னா அவர் நினைக்கிறாரு நம்ம ஒரு ஃபேமிலியர் ஃபேஸு, நம்ம அந்த இடத்துக்கு போனால் கூட்டம் வந்துடும், அங்கே போனால் தானே ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது கவர்மெண்ட்டுக்கு. ஒரு அவருக்கு அவருடைய பிரைவேசி நினைக்கிறாரு. அது அரசியலுக்கு வரும்போது நினைக்கக்கூடாது, களத்தில் இறங்கிடணும். உங்களுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு சரியான ஆளுங்களை வச்சு கூட போங்க, பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு கேளுங்க, நீங்கள் சரியான பாதுகாப்போட போங்க, போய் நேராக போய் காரணம் உட்காந்து பேசிட்டு வந்தால் அது ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு சரியான அணுமுறை இருந்திருக்கும். போராடனை கூப்பிட்டு ஏன் வீட்டுக்கு வாங்கினா ஒரு பேஷண்ட்டை என்ன பாரு அப்படிங்கிறது. நம்ம கல்யாணத்துக்கு செலவு காசு கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு இந்தாப்பா 10,000 வச்சுக்கோ, 1,00,000 வச்சுக்கோ, இந்த 5 நகை, இதுக்குன்னா கூப்பிட்டு கொடுக்கலாம். இது அப்படி இல்லை, இது வந்து அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணும்போது அவங்க இடத்துக்கு போவோம், நம்ம வந்து பண்ண முடியாதுல்ல. கல்யாணத்துக்கு போனால் அங்கே போய் தான் வச்சதை போட்டு வாழ்த்தணும். பொண்ணு அப்படி எங்கள் வீட்டுக்கு கூட்டு வாங்க வாழ்த்துறோன்னா சரியாக வராதுல்ல. அது வந்து அது எப்படி ஒரு நாகரிகமாக இருக்கும். சார், தொடர்ந்து திமுக பாஜக தான் ஒரு எதிரியாகவே சித்தரித்து விஜய் பேசிட்டே வர்றாரு. அது ஆதங்கத்துக்கான இது என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை சார், அது சார் அரசியல். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா இப்போ நான் சொன்னேன், இப்போவே ஏடிமிக்க தாக்கி பேசுகிறாரு, எடப்பாடியை தாக்கி பேசுகிறாரு. மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, அதை பெருசாக செய்தவும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ போய் காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசுகிறாரு இவர் இங்கே இருந்துட்டு, அப்போ அதுவும் எடுபடாது. இவர் கட்சியை வளர்க்குறதுக்கும் கட்சியோட பலத்தை அதிகரிக்கும் மக்களோட கவனத்தை கட்சி மேலே ஈர்க்கணும்னா இப்போ யார் ஆண்டுக்கு இருக்காங்களோ, தமிழ்நாட்டில் யார் ஆள்றா, திமுக, மத்தியில் யார் ஆள்ற அரசை மட்டும் தாக்குறோம், அப்போ தான் கவனம் ஈர்க்கப்படும். இப்போ அதை சொன்னல, சீமானோட கவனம் செதஞ்சின்னு சொன்னேன், நீங்கள் அதை விட்டுட்டியே, திமுக விட்டு நீங்கள் இந்த பக்கம் விஜயை தாக்கும்போது கவனம் வராது. இந்த பசங்க ரசிப்பாங்க, கைதட்டுவாங்க, அணில் குச்சிட்டா இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சீப்பான அரசியலாக போயிடும். இவர் இங்கே என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் விட்டுட்டாரு. மத்தியில் ஆள்றது யார், மாநிலத்தில் ஆள்றது யார்? அப்போ அவங்க தாக்கி பேசும்போது தான் நம்ம மேலே மக்களுக்கு கவனம் வரும். அது அரசியல் தந்திரம் சொல்லலாம், அரசியல் அது அரசியல். ஃபஸ்ட்டு மக்களை கவர்னம். இப்போ போராட்டம் பண்ணுறாங்கல்ல, எதுக்கு விளம்பரம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, அப்போ போராட்டம் அது மக்களுக்கு போய் சேருங்கிறது தான். அது அந்த ரூட்டில் போகலாம். ஒரு கொள்கை ரீதியாங்கிறத போக போதும் தெரியும். இப்போ அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு, மக்கள் கவனம் ஒரு மேலே படணும் அப்படிங்கும்போது இந்த ரூட்டு தான் அவர் போகிறது கரெக்டு. இல்லைன்னா மக்கள் வந்து விஜயை போட்ட எடுத்துக்க மாட்டாங்க. சார், அந்த மாநாட்டில் கூட புது லிஸ்ட்டாக எடப்பாடி அவர்களை கூட திட்டி தாக்கி பேசியிருந்தார். அந்த கூட்டணியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு, கூட்டணியே இல்லாமல் தனியாகவே நின்றுவாருன்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள்? நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவரோட பலம் அவருக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு சரியாக நிற்கிறது நல்லது முதல்ல. ஏன்னா இப்போ தனியாக நின்று உடனே இப்போ ஜெயிச்சு சிஎம் ஏறுவாருன்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்மளோட பலம் என்ன, நமக்கு ஓட்டு எத்தனை சதவீதம் இருக்குது, இதை வச்சுட்டு தான் அடுத்த 32 அவர் காய் நடத்த முடியும். அப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குங்களோ பண்ணணும்ல. இடைத்தேர்தலில் நின்றுருந்தா கூட அவருக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இடைத்தேர்தலுங்கும் போது சரியான கணிப்பு தப்பிடும். ஏன்னா இடைத்தேர்தலில் இன்றைக்கி ஆளுங்கட்சி கொட்டி தீர்த்துருவாங்க உள்ள.
நீ அதெல்லாம் மீறி அந்த கணக்கு வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. இடைத்தேர்தலில் உள்ள ஓட்டை வச்சு நம்ம ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்குது, மக்கள் இன்னும் நம்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் மனதிலேயே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி இருக்குது, மாற்றி போகிறதுனால ஆட்சி மாறப்போதா? அப்போ மக்கள் ஒன்றாங்க, எப்படியாவது இவங்க தான் ஆள போகிறானுங்க, இது மாற்றி போட்டு எந்த மாற்றம் வரப்போகிறதில்ல. நம்ம மாற்றி போட்டு நம்ம தொகுதி மேலே அவங்களுக்கு ஒரு காழ்ப்புச்சு வந்துடக்கூடாது, நம்ம தொகுதி மேலே வெறுப்பு வந்துடக்கூடாது. அதனால் எப்படி இன்னும் 2 வருஷம் ஆள போகிறாங்க, போட்டு விட்ருவோம். இதுதான் அவங்க இதாக இருக்கும். இன்னொன்று அப்படி கூட பணமும் வந்துடும் சில இடத்துல. ஆமாம், அதனால் இடைத்தேர்தலில் வச்சு நம்ம கணக்கே பண்ண முடியாது. இடைத்தேர்தல் வந்து மக்கள் மனநிலையில் போகிற விஷயமே இல்லை, சூழ்நிலையில் போகிற விஷயம். அதனால் அது எப்போவுமே இடைத்தேர்தல் இன்னும் பண்ண முடியாது. அது எம்ஜிஆர் காலத்தில் அதெல்லாம் சாத்தியமாச்சு. அப்போ தான் காங்கிரஸ் இருக்கும்போது இன்னும் ஜெயிச்சார். அதில் எம்ஜிஆருக்கு அது புரட்சி சார். மக்கள் அப்போ வந்து எம்ஜிஆரை பார்த்ததெல்லாம் வேறு. இப்போ நடிகரை என்ன மாதம் இருந்தால் கூட நீங்கள் கட்சியை வளர்க்கணும். எம்ஜிஆர்லாம் ஃபஸ்ட்டு மக்கள் மனசில் உட்காந்துட்டார் போயிட்டு, ரசிகர் மனசில் மட்டும் இல்லை, லேடிஸ், தாய்க்குளம், பெரியவங்க எல்லா மனசில், கிராமத்து விவசாயியாக இருக்கட்டும், நெசவாளியாக இருக்கட்டும், ஆட்டோக்காரனாக இருக்கட்டும், மீனவனாக இருக்கட்டும், பிச்சாக்காரனாக இருக்கட்டும், ஏன்னா டைட்டில் ஸ்டாப் போல பிச்சாக்காரன், மீனவன், படகோட்டி, மீனவன் நண்பன், படகோட்டி, விவசாயி. அர்ச்சனை சும்மா போடல அவர். விவசாயின்னு டைட்டில் வச்சோடனே விவசாயப்போ கவுந்துருவார். ரிச்சாக்காரன்னா ஒரு ரிச்சாக்காரன் போட்டு நான் எம்ஜி நம்மளால் நினச்சிடுவான். படகோட்டினா டோட்டலாக மீனவர்கள் ஃபுல்லாக படகோட்டை கூட நினச்சிடுவான். அப்போ அவர் அஸ்திவாரம் வந்து முதல்ல மக்கள் வந்து நம்மளை அவங்களோட பிள்ளையாக நினச்சிடணும், இவர் நம்மளும் நினைக்கணும். அந்த ரூட் அடுத்து வந்தார். அதனால உங்களுக்கு எம்ஜிஆர் ஒரு கட்சியாகவே புரட்சி ஆகிடுச்சு. இப்போ அப்போ மக்களும் தெளிவாக இருக்காங்க. நடிகர் நம்ம டக்குனு ஏமாற்ற முடியாது. இப்போ நமக்கு என்ன செயல்பாடு, நம்ம என்ன எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம், மக்கள் நம்பிக்கை பெறணும். போகிறோம் யார் வச்சு ஆரம்பித்தாலும் அந்த நிலைமை விஜய் சார் இருக்கார். தமிழ்நாடு முதலமைச்சரை அங்கிள்னு விஜய் மேடையிலே கிண்டல் பண்ண மாதிரி பேசியிருந்தார். ஒரு முதலமைச்சரை இப்போ மாண்பு குறைவாக இந்த மாதிரி பேசுறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ அங்கிள்ங்கிறது தப்பான வார்த்தை இல்லைல்ல. அங்கிள் அப்படிங்கன்னா ஆனால் தோனி வேற மாதிரி இருக்குல்ல, கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். தோனி நீங்கள் கூத்தாடி சொல்லலையா எம்ஜிஆரை, அப்போ தோனி கரெக்டாக இருந்துச்சா? மலையாளின்னு சொல்லலையா, அப்போ தோனி கரெக்டாக இருந்துச்சா உங்களுக்கு? ஜெயலலிதா மர இந்த அம்மையார்னு சொல்லும்போது ஒரு தோனி இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சா? நீங்கள் போட்ட விதையை இன்றைக்கி நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க. இன்னொன்று, அவர் பேச நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை எடுத்து தான் இந்த தொண்டரும் சரி அரசியல்வாதிகளும் அதைத்தான் பேசணும். தவிர அங்கிள்னு சுட்டார் கடைசி அதை தூங்கிட்டு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்குறாரு, ஆமாம் இருக்குன்னு சொல்லுங்கள். விலைவாசிலாம் கண்ட்ரோலில் இருக்குது, அடிச்சு சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அங்கிள்ங்கிறது இப்போ நீங்களே அதை பெருசாகிட்டியாது, அதை விட்டுருக்கணும். நேரு வரல மாமான்னோம். இன்னும் குழந்தையிலேருந்து நேரு மாமான்னு சொல்லும்ல, மாமான்னு தப்பான வார்த்தை இல்லை. தேசப்பிதா தேச தந்திங்கிறோம் காந்திச்சி. இல்லை, அது ஒரு மக்கள் கூப்பிட்றது ஓகே, ஒரு மேடையில் வைத்து தாக்கி பேசுறதுங்கிற வேற மாடுலேஷனில் இருக்கு. இவர் மக்கள் ஒரு ஆள் தானே, இவர் மக்கள் ஒரு ஆள். அங்கிள்னு செல்லவங்க கூப்பிட்டாருங்க, அங்கிள்னு செல்லவங்க கூப்பிட்டாரு. ஆக்சுவலி தோனியே தப்பாக தான் இருந்துச்சு. ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம நாகரிகங்கிறது எல்லாரும் பேசும்போது என்ன சொல்லுவோம், மாண்பு ஆட்சியில் நடந்ததை சொல்லியிருக்கலாம், அவரை மென்ஷன் பண்ணி அதான் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே. விஜய் சார் வந்து அப்படி பேசினா எப்படி பேசுவார், மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே அப்படிம்பாரு. அது தோணி தப்பாக தெரியும் உங்களுக்கு. அவர் பேசினா ஒரு தப்பாக தான் தெரியும். அவராட்டுக்கு வைகோ மாதிரி மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களே கொண்டு பேசுவார் மாட்டார். அவர் தோனி அவர் என்ன பேச தப்பாக தெரியும். நான் சரி பேசுனது தோனி தப்பு தான் சார், நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு பெருசாக கூடாது. அதை தவிர்த்துட்டு போயிருக்கணும். நம்ம அதை கடந்து போயிருக்கணும். அதையே அங்கிள்னே தொங்கி இருக்கும்போது தான் அவர் அங்கிள் ஆகிட்டே இருப்பார். அவர் அப்பான்னு சொன்னார்ல, எல்லோரும் என்ன அப்பாங்கிறாங்க, அது பெருமையாக இருக்குது அப்படின்னு. அது அப்படி ஒரு அம்மாவை விளக்குற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவோம் ஒரு சமைக்கிறமா வருது வீட்டுக்கு, அவங்க என்னம்மா இன்னைக்கு லேட்டு சொல்லுங்கள. பேங்க்கில் ஒரு மேனேஜராக இருக்கான், அம்மா இன்றைக்கி டெபாசிட் பார்க்கணுமா. பெண்கள் எல்லாருமே அம்மா சார், எல்லா ஆம்பளையும் அப்பா சொல்ல மாட்டோம். எப்படி நீங்கள் அப்பா சொல்லிட்டு காசுப்பட்டீங்க? மக்கள் வந்து ஓகே அப்படின்னு சொன்னால் கூட ஓகே.
அப்போ நீங்கள் உங்களை அப்பான்னு ஒரு பட்டம் வரணுங்கிறதுக்கு ஒரு லீடு விட்டியே, எடுபடலை. அம்மா உணவகம்ட்டு அதுக்கு அப்பா உணவகமாக மாற்றிடலாமுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம், எடுபடலை. அது மாதிரி நீங்கள் எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறது அது தோணி எனக்கு தப்பாக தெரிஞ்சுச்சு. உங்களுக்கு அங்கிள் சொல்கிறது தப்பாக தெரிஞ்சுன்னா நீங்கள் அப்பான்னு சொன்னால் எனக்கு தப்பாக தெரியுது. நீங்கள் சொன்னீங்கல்ல, அது மக்கள் சொன்னோம். மக்கள் சொன்னாங்க, நீங்கள் சொன்னாங்க அப்படி நம்புறது எப்படி? அப்பா பண்ண நீங்கள் ஸ்டாலின் வர்றாரு, அவங்க முதல்வரே சொல்லலாம், தளபதியும் சொல்லலாம். நம்ம அப்பான்னு சொல்கிறது அந்த ஸ்தானம் இருக்குல்ல, அது நம்ம மனசுலேருந்து வந்து அப்பா ஸ்தானத்தில் நமக்கு ஒரு உதவி பண்ணுறாரு, அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்மளுக்கு படிக்க வச்சார், அப்பா ஸ்தானத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு. அப்போ பொதுவாக இருக்கும் நம்ம அப்பான்னு வந்துடும். எல்லோரும் அப்பான்னு சொல்ல முடியாது, அப்பா அவங்களும் சொல்லுவாங்க. கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி.